வணக்கம் நண்பர்களே. அதிமுகவில் பஞ்சாயத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் அதிமுக மேலே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 6 பேர் கொண்ட குழு இணைப்பு பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த 6 பேர் குழுவில் இன்னும் சில நிர்வாகிகள் அதில் இணைஞ்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவரை சந்திப்பதற்காக நேரத்தை கேட்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சில நாட்களாக சென்னையிலே இருந்து கட்சியினுடைய பணிகளை வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படி வெல்ல போகிறோம், நம்ம பல தோல்விகளை சந்தித்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம மேலே தொடர்ந்து பல விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் எப்படி முறியடித்து வெற்றி பெறுவதுங்கிற உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காக தொடர்ந்து பல நாட்களாக சென்னையிலே தங்கி பல ஆலோசனைகளை நடத்திட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நம்ம மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. இவர் பொதுச் செயலாளராக வந்த பிறகு தான் கட்சி பல சரிவுகளையும் தோல்விகளை சந்தித்து இருக்கு. கடந்த 10 தேர்தல்களை எடப்பாடி தோல்வியற்றதற்கு காரணம் அவர் ராசி இல்லாத மனுஷன்னு பல விமர்சனங்கள் நம்ம மேலே இருக்குது. இதை எப்படியாவது தொடுத்தெறியணும், நம்ம பேரை காப்பாற்றணும், அதிமுகவை எப்படியாவது கரை சேர்த்தி நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு எடப்பாடி பழனிசாமி பல வழியில் யோசிக்கிறாரு, பல திட்டங்களை போடுறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலில் தான் பல பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில தான் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகிகளான எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட 6 பேர் கொண்ட ஒரு மூத்த எம்எல்ஏக்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சந்தித்து பேச்சுவார்த்தை வராங்க. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு காட்டமான ஒரு பதிலை சொல்லிட்டாரு. தயவு செய்து யாரும் இந்த இணைப்பு பற்றி பேசணும்னா என்னை சந்திக்கவே வராதிங்க, அப்படி ஒரு பேச்சு என்கிட்ட எடுக்காதீங்கன்னு ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமி டென்ஷனில் இருக்கிறார். என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, கட்சியை வழிநடத்தணும், கட்சியை காப்பாற்றணும். எடப்பாடி வந்த பிறகு கட்சி சரியில்லை, அதிமுக வேற சரிவு நிலைக்கு போகிறது அதிமுகவுடைய தொண்டர்கள் விரும்ப மாட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் நம்ம மேலே இருக்குது. அதை எப்படி தொடைத்தெறிவது, எப்படி காப்பாற்றுவதுன்னு யோசிக்கிற நேரத்தில் தான் ஒரு நல்ல செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது. அது என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மது போதை ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டுக்கு அதிமுகனுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு அழைப்பு. அது அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தால் என்ன, நேரடியாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். அப்படி இருக்கிற சூழலில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி இதை சரியாக ஒரு காய் நகத்தில் மேற்கொள்கிறாரு. திமுகவில் உட்கட்சி பூசல் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நமக்கு சாதகமான ஒரு சூழல். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதிருப்தியில் தற்போது மது போதைக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்துகிறாரு. இந்த சூழலை நம்ம பயன்படுத்தணும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இதைத்தான் நான் வரவேற்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால், இன்னொரு பக்கம் விருதுநகர் மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு டென்ஷன் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன் இந்த ஒரு டென்ஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு? உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் ஏன் இந்த நெருக்கடி கொடுக்குறாங்க? அப்படி ஒரு சூழல் ஏன் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திற்கு ஏன் வழிவகுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவினுடைய தொடர் சரிவு நிலைகள் தான். இப்போ விருதுநகர் மாவட்ட அருப்புக்கோட்டை அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் யோகா வாசுதேவன் அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தியிருக்கிறாரு. அந்த திருமண நிகழ்ச்சிக்கு விருதுநகர் மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கல. அதே போல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களும் இந்த திருமண விழாவில் கலந்துக்கல. கட்சியினுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகிறாரு. இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜியும் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் 2 பேருமே கலந்துக்கல. அப்போ எடப்பாடி பழனிசாமி மீது என்ன கடுப்பு, என்ன எதிர்ப்பு, அவர் மேலே என்ன விமர்சனங்கள் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கழக ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் மாவட்டத்தை பிரிக்காதீங்க, பிரித்து பார்க்காதீங்க அப்படின்னு ராஜேந்திர பாலாஜிக்கும் சரி ரவிச்சந்திரனுக்கும் சரி ஒரு மனதளவில் ஒரு கசப்பும் எதிர்ப்பும் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பூசல் அதிகமாக இப்போ ராஜேந்திர பாலாஜி மேலே அவர் மூலியமாக பல பிரச்சனைகள் இப்போ தொடர்ந்து எழுது. ஏற்கனவே ஒரு 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் ஒரு குழு நம்மளை சந்தித்து ஒன்றிணைக்கணும், இணைப்பு பற்றி பேசணும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கன்னு. அதிமுக சரிவு நிலைக்கு போகிறது நம்மளுடைய தொண்டர்களை விரும்பலை, மூத்த நிர்வாகிகள் உங்கள் மேலே கடுப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் கொண்ட குழு, எஸ்பி வேலுமணி, தங்கமணி குழு மூலியமாக வர்றவங்க இப்போ இன்னும் அந்த நிர்வாகிகள் பல நிர்வாகிகள் அந்த 6 பேர் கொண்ட குழுவில் இணைகிறாங்க. அந்த குழு இப்போ அதிகரிக்குது. 6 பேராக இருந்தவங்க இன்னைக்கு 10-12 பேராக அதிகமாக இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. அப்போ திமுகவில் இருந்து ஒரு ஒரு எதிர்வினைகள், ஒரு உட்கட்சி பூசல் வெடிக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம அதிமுக கொண்டு வரணும், இது ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணால், இந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை கழுத்த இருக்கிற வகையில் பல பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குங்கன்ற ஒரு சூழலில் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல். உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பல குடைச்சல்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை எப்படி வந்து டீல் பண்ண போகிறாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து தேர்தல் சமயத்தில், தேர்தலை நெருங்கக்கூடிய, சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாவது அதிமுகவுக்குள்ள ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கிடணுன்ற அந்த ஒரு டைமை வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி அதிமுகவை கரை சேர்க்கணும், ஒரு நல்ல வழியில் கொண்டு வரணும், ஒரு வலுவான ஒரு அதிமுக உருவாக்கணும், நம்ம மேலே இருக்கக்கூடிய கெட்ட பெயர், அந்த பல விமர்சனங்களை தான் துடைத்தெறிந்து நம்ம மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வர வைக்கக்கூடிய வகையில் செயல்படலான்னு பார்த்தா, நம்ம கூட இருக்கிறவர்களை, நம்ம யாரை நம்ம அதிகமாக நம்பணுமோ அவர்களே இப்போ நம்ம கால வர்ற சூழல் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு மன வேதனையில் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய சூழல் போயிட்டு இருக்கு. இதை எப்படி சரி செய்ய போகிறாரு, எப்படி டீல் பண்ண போகிறாரு, கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளை எப்படி அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போவாரா, இல்லை எதிர்வினை ஆற்றுவாரா? நீங்கள் ஒழுங்காக இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய பொறுப்பை வந்து வேற யாருக்குன்னா கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கிற வகையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அவருடைய செயல்கள் அமைகிறதுங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதிமுகவில் பஞ்சம், அதாவது பஞ்சாயத்துக்கு பஞ்சமே இல்லை. தொடர்ந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு புது புது பஞ்சாயத்துகள் எடப்பாடி பழனிசாமி மீது வந்துக்கிட்டே இருக்குது. அதை எதிர்கொள்வதா, அதிமுக வழிநடத்தணும், தேர்தலை சந்தித்து வெற்றி பெறணுங்கிற பல நோக்க விஷயங்கள் நம்ம செயல்படுவதா, இவருடைய பஞ்சாயத்துக்குள்ளேயே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறதா? இப்படியே போனால் நம்மளுடைய நிலைமை என்னடா ஆகுறது அப்படிங்கிற டென்ஷனான ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு. இதை எப்படி சரி கட்ட போகிறாரு? பல கட்சிகளை கூட்டணிக்குள்ளே அதிமுகக்குள்ளே வரணுங்கிற பேச்சுவார்த்தையில் தீவிரமாக நம்ம முயற்சி பண்ணலாம், கட்சி பணியில் ஈடுபடலான்னு பார்த்தா நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு குழிப்பறிக்கிற வேலையை செய்கிறாங்கங்கிறது பல வேதனைக்குரிய விஷயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து தினம் தினம் புது புது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ விருதுநகர் மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மூலியமாகவும் சரி, கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மூலியமாகவும் பல பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வருது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வரக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர், அவர் வருகின்ற போது மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர்களே பங்கேற்கவில்லை என்றால் அப்போ எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கிறார்களா, எதிர்வினை ஆற்றுகிறார்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அரசியல் நிகழ்வுகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய உட்கட்சி பூசலை எப்படி எதிர்கொள்ள போகிறார், எப்படி சமாதானப்படுத்த போகிறாரா, இல்லை எதிர்வினை ஆற்றப் போகிறாரா, நீங்கள் இருந்தால் இருங்க, நீங்கள் எங்கே போனாலும் விட்டு விலக நினைக்கிறாரா, இல்லை கட்சி வழிநடத்தக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் இருந்தால் சரிபட்டு வரும், இல்லைன்னா உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்கிற மாதிரி பிரித்து விடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.